ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான ஃபோன் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து OnePlus நாடு தான். இது சார்ஜ் இல்லை, இது கொஞ்சம் சார்ஜ் போடுவேன். சார்ஜ் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து என்னப்பா இவனுங்க சார்ஜ் போடாமல் ஃபோனை கொடுத்து வீடியோ போடுன்னு சொல்கிறானுங்க. கட் பண்ணிடுவா இல்லைடா. இது ஒன்று பஸ். இது வந்து சாம்சங்கில் வந்து ஒரு நிமிஷம் சரிங்க. சாம்சங் இது வந்து 12,000 ரூபா போட்டிருக்காப்புல. என்ன மொபைல்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ 128. ஸோ பேட்ரி வந்து 78. இதில் பாருப்பா ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி என்ன இருக்காவில் என்ன இதுன்னு பாரு. 12 ப்ரோ ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ 128. பேட்ரி ஹெல்த் வந்து 79. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். செகண்ட்ஸாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஜிபி எவ்வளோ பாரு, 128. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி. பேட்ரி ஹெல்த்து 78 79. எதுவும் போகல. 78 எதுவும் சர்வீஸ்லாம் போகல. ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. ஐஃபோன் 12 ப்ரோ. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து ஓப்பன் பண்ணு. ஆமாம், கீழே வேறு அடிபட்டிருக்கு. என்ன மாடல் மட்டும் பாரு. A34. ரெண்டு இடத்துல டென்ட் இருக்குது பெருசாக. சரி, நெக்ஸ்ட்டோ கொடு பார்ப்போம். அதையும் எடுத்துரு இல்லைட்டா. கண்ணாடியில் அடிபட்டு போயிட்டோமா. சாம்சங் கேலக்ஸி A54 5G மொபைலு. சரியா? 8256. ஓகே, அது ஓகே தானே? சரி, ஓகே. அப்போ அது காசு கொடுத்துறீங்களா? இல்லைங்க, எக்ஸ்சேஞ்சு தாங்க, காசு வரலைங்க. அதுக்கு தாங்க ஃபோனை கொடுத்தேன். அது அவரு தாங்க கொடுத்துருக்காப்புல. அந்த பாட்டி தான் கொடுத்துருக்காப்புல போனையே. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். விடுங்க, லெஸ் பண்ணும் அவ்வளோதானே. பஜாரில் அவங்க லேசை கேட்குறாங்க. சரிங்களா? அதான் லேசை எடுத்தேன். நான் வீடியோ போடுறேன். வித்துச்சுன்னா கொடுத்துறேன் உங்களுக்கு. போயிடும். அது X200 வாரண்டி இருக்குல்ல. என்ன போய் போடுங்க. சார்ஜர் பா, சரியான மொபைல். ஏன்னா இது வந்து வாரண்டி இருக்கு. இதா புது மாடலு ரியல்மி மொபைலு. சார்ஜரு எவ்வளோ தெரியுமா போட்டிருக்காங்க நமக்கு? நசங்காயே போடுவோம். 20,500 இது. ரியல்மியில் வந்து GT6 12GB ரேமு 256. பாக்ஸ் கிடையாது, ஒன்லி மொபைலு. வாரண்டி இருக்குதுன்னு சொன்னார்ல. வாரண்டி இருக்குன்றாரு. எவ்வளோ வாரண்டின்னு சொல்ல. 100 வாட் சார்ஜரோடு இருக்குது. பாக்ஸ் மட்டும்தான் இல்லை. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் ஃபுல் எட்ஜ் ஸ்க்ரீன். இது ரியல்மியில் GT6. சரியா? மறந்துடாங்க. ரியல்மி GT6 5G மொபைலு, ஃபுல் அண்ட் ஃபுல் எட்ஜ் ஸ்க்ரீனு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை உங்களுக்கு வந்து எவ்வளோப்பா சொன்னால் 20,500 20,500. அதான் நசநாயானா 21. அப்போ இல்லைடா, நசை போடுங்க, நசநாயா போடுங்க.
ஓகே 20,500 20,500 சரியா, அது ஒன்று. அப்புறம் வந்து இது வந்து ஒன் ப்ளஸ் நாடு. ஸோ கொஞ்சம் ஆன் பண்ணுப்பா, இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டு கூட ஏற முடியும். இது நம்ம போட்டாச்சு. இது வந்து சாம்சங்கில் A54 12,000 இது. ஜிபி வந்து 8/128 இல்லை 8/256. சாம்சங் கேலக்ஸி A54 5G மொபைலு 8/256 பாக்ஸோடு இருக்குது. ஸோ செம தரமான மொபைல் இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் வந்து 11X. இது எம்ஐ 11X. எம்ஐ 10T இது. சரி 11X இப்படி தான் இருக்கும். எம்ஐயில் வந்து 10T 6GB ரேமு 128. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9,000 9,000. எம்ஐ 10T இது 9,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. சாம்சங்கில் வந்து A54 8/256. A54 12,000. ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ 256 தானே இது 128. 78% பேட்ரி ஹெல்த்து. 128. ஐஃபோன் 12 ப்ரோ 24,000. மொபைல் தரமாக இருக்குது. அதே மாதிரி எம்ஐயில் வந்து GT6ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எட்ஜ் ஸ்க்ரீனு. வாரண்டி இருக்குது 2 months என்னமோ தான் இருக்குது வாரண்டி. இதோட விலை 20,500. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு. ஒன் ப்ளஸ் நாடு CE 12GB ரேமு 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 7,500. 7,500 12/256. மொத்தம் வந்து 1 2 3 4 5 மொபைல் போட்டிருக்கோம். ஸோ 5 மொபைலு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள்.